ஹாய். இந்த ஒரு நிமிஷம் உங்கள் மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. இது ஒரு நாள் ஒரு கதை என்ட்ரி 12. ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. ஒரு நாள் அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை அடுத்த அரசராக முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த 3 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த 3 பேர் கையிலையும் ஒரு சாக்கு கொடுக்குறாரு. அந்த சாக்கை கொடுத்து நீங்கள் காட்டுக்கு போயிட்டு இந்த சாக்கை ஃபுல்லாக நிறச்சிட்டு வரணும்னு சொல்கிறாரு. அந்த 3 பேரும் அதே மாதிரி காடுக்கு போகிறாங்க. அண்ட் அதில் முதல் மகன் அந்த சாக்கு ஃபுல்லாக கற்கள், அதாவது கல்லுங்க போட்டு நிறைக்கிறாரு. அண்ட் 2வது மகன் அந்த பை ஃபுல்லாக இலைகள், குச்சிகள் இதெல்லாம் போட்டு நிறைச்சி கொண்டு வராரு. அண்ட் 3வது மகன் மரங்கள் ஏறி நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த சாக்கை நிறைச்சி கொண்டு வராரு. இப்போ ராஜா 3 பேரையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த சாக்கில் என்ன நிறைச்சி கொண்டு வந்தீங்களோ அதை வச்சு தான் அடுத்த 1 மாதத்துக்கு நீங்கள் வாழணும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த முதல் 2 பேரும் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அண்ட் அந்த போட்டியை விட்டு விலகுறாங்க. அண்ட் அந்த 3வது மகன் இந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அண்ட் கலந்துக்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு 1 மாதம் கழித்து ரொம்பவே ஹெல்த்தியாக வெளியே வராரு. அதை பார்த்து அந்த ராஜா அந்த 3வது மகன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பை மாதிரி தான் நம்மளோட மனசும், அதாவது நம்ம லைஃப்னு சொல்கிறாரு. விச் இஸ் அதில் அந்த கற்கள் அந்த மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா அந்த கற்கள் தான் வந்து ஆங்கர், கோவம், நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி கெட்ட செயல்கள் எல்லாமே. அதை நம்ம போட்டோம்னா அதுதான் நமக்கு திருப்பி வரும். அதுதான் அவங்களுக்கு வந்துச்சு. நீ இந்த மாதிரி நல்ல காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் போட்டனா அதுதான் கைண்ட்னஸ், நல்ல செயல்கள் அண்ட் நம்ம அடுத்தவங்க கிட்ட காட்டுற அன்பு எல்லாமே. ஸோ அதுதான் உனக்கு திருப்பி வந்துச்சுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நீ வந்து நாட்டை ஆள்றதுல இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு பை இருக்குது அண்ட் அதில் என்ன போட போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next entry.